ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து சாமி மாடு 3 சாமி இருக்காங்க. அதாவது என் வீட்டுக்காரு, எங்கள் தம்பி, பாப்பா 3 பேர் மாலை போட்டிருக்காங்க. 3 சாமி இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து சாப்பாடு பண்ணுறது டெய்லி எங்களோட ரொட்டீன் அதை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து காலை சாப்பாடு முடிஞ்சிட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமி, முருகா சாமி, வணக்கம் சாமி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பொங்கல். என்ன பொங்கல்? வெறும் பொங்கல். ஏன் வெறும் பொங்கல் சாப்பிட்டீங்க? எங்கள் அம்மா 8 மணிக்கு தான் சுவாரா எங்கள் அப்பா 8:30க்கு தான் சுவாருக்கு காய்கறி வைக்க போனார். போனவர் 20 நிமிஷமாக அழகானோம். போயிட்டு வந்தார். வந்ததுக்கடுத்து சரி எப்போ சோறாக்குங்கன்னு ஆக்குனாங்க. நான் போகிறேன்னு சொல்லவும் எங்கள் அம்மா சோறாக்கி முடிச்சிட்டாங்க. முடித்தோடனே என்னால் வெறும் வெண்பொங்கல் மட்டும் சாப்பிட்டீங்க. மதியம் என்ன சாப்பாடு? மதியானம் தெரில, இனிமேல் தான் ஆக்க போகிறாங்க. மதியம் என்ன சாப்பாடு அப்படின்னா, சாம்பார், சீனி அரக்காய் பொரியல், அப்பளம், நெக்ஸ்ட் என்னது? சாம்பார், சோறு. இப்போ ரசம் வைக்கணுமா சாமி? ரசம் வைக்கணுமா? ஈஸியாக சொல்லிடுவாங்க, சமையல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ரசம். என்ன கொடை சாஞ்சிட்டு படம் பார்த்துட்டு இருக்காரு, முருகர் படம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் போட்ட வெண்பொங்கல் மிச்சம் கொஞ்சோன்னு இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடும். குக்கரை கழுவிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிடும். சாப்பாடு ரெடி ஆகிட்டு, வெயிட் பண்ணு. 10 நிமிஷம் அம்மா சமையல் பண்ணி முடிச்சிருவேன். ஓகே, குழம்பு. எஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் வெட்டுறேன். என்ன அதுக்கு வெங்காயம் வெட்டுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அது பேர் என்ன? சீனி வரக்கா. சீனி வரக்கா. எங்கள் ஊரில் இது பேர் வந்து சீனி அரக்காய். உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சில ஊரில் வந்து கொத்தவரங்காய் சொல்லுவாங்க. பாப்பா, கொத்தவரங்காய். அதுக்கு வந்து வெங்காயம் வெட்டிகிட்ருக்காங்க எங்கள் குட்டியம்மா. நான் வந்து சாம்பார் காய் வெட்டிட்டேன். சவுச்சவு, அவரைக்காய், பீன்ஸு, கேரட். நீ கேரட் ஒன்று தான் வெட்டினேண்ணே, மித்த காயெல்லாம் நான் தான் வெட்டினேன். வெட்டியாச்சு. பருப்பு அடுப்பில் வெந்துட்டு நீ அவ்வளோதான். சாம்பார் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி சாமிங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தா, சீனி அரக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் ரசம், இதில் சாம்பார், சவுச்சவு, அவரைக்காயெல்லாம் போட்டது. இது வந்து சாப்பாடு, காலையில் வச்ச பொங்கல். இதுதான் இன்றைக்கி சாமி மருக்கு சாப்பாடு. வாங்க தழுக போட்டு சாப்பிடலாம். சாப்பாடு நல்லா இருக்கா? என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? அப்பளம் மறந்தாச்சு சாமி. அப்பா அதை ஆமாம் சாமி சொன்னாப்புல. சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாட்டில் கையே வைக்கிறேன் சாமி. சாமி கும்பிட்டீங்களா சாமி? இல்லை, இந்த சாமி கும்பிடல, நான் தான் கும்பிட்டேன். உப்பு வரப்போ எப்படி இருக்குன்னே தெரில. இந்த சாமி குட்டி சாமி சாப்பிட்டு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் சாமி. காயில் உரப்பு கூட இருக்காப்பா? அப்படிலாம் கிடையாது சாமி. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும்லாம் கேட்க முடியாது, சரியா? நீங்கள் சொல்லுங்கப்பா. இவர் செல்லுக்குள்ளே போயிட்டார் சாமி. காயில் உரப்பு அதிகமாக இருக்கா? இதில் ஓகே, தேறிட்டேண்ணே. 100க்கு எத்தனை % கொடுக்கலாம்? என்னங்க அவ்வளோ மோசமாக வாங்க இருக்கு? 100க்கு 20 கொடுக்கலாங்க. அவ்வளோதான் மோசமாக இருக்கா? அவ்வளோதான் மோசமாக இருக்கு. சீ, அவ்வளோ மோசமாக இருக்கா என்ன என் சாம்பார்? நாளைக்கு நான் தான் சமைச்சு தரணும் சாமி, ஞாபகம் இருக்கட்டும். அம்மா, காய் உரப்பாவாம்மா இருக்கு சாம்பாரில். இது என்ன பேர்? இது பேர் என்ன பேர்? சீனி அரக்காய். குழம்பு வச்சுருக்காங்க. உரைக்குதா? இந்த பண்ணி உரைக்குதுங்க. சாம்பாரா? நீ அப்படியா சொன்ன? காய் உரைக்குன்னு தான் சொன்னேன்.
ஓகே சாப்பாடு ஓகே. இனி எப்படி தான் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே கிடக்க மூஞ்ச முடிக்கிட்டான் வாயப்பேரு. இவ்வளோதான் சாப்பிட்றா. சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது என்ன தின்னுங்க. இப்படிதான் சாப்பிடுவேன் எங்கள் பாப்பா. காய் நானாக அள்ளி வச்சுருக்கேன். பார்க்க தான் அப்படி தெரியும், நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இவ்வளோண்டு தாங்க காக்கரண்டி தான் வச்சுருக்கேன். இது சாப்பிட்டு இந்த பிள்ளைக்கு 12 வயசுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. 6ஆம் கிளாஸ் போகிறேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. பாப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் சொல்லு. இப்போ பாய் சொல்லு. பாய் தான். அவ்வளோதான். போங்க போங்க.